போல்கள் எப்பயுமே உங்களுக்கு உண்மையை தர்றதில்ல. எல்லாம் 4ஆம் தேதி 4 நாட்கள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா 4 நாட்கள் கழித்து என்ன மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, என்ன மக்கள் நினைத்தார்களோ அது உண்மையை அன்னைக்கு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல, எல்லாத்தையுமே நம்ம ஒரே வரையாக மக்கள் என்ன வாக்களித்தார்களோ அதை பார்ப்போம். நம்ம எக்ஸிட் போல் இதை நம்பி இன்னொரு 4 நாள் இருக்கு. எதையுமே அசம்ஷன்லயோ இல்ல நம்ம ஒரு இதுலயோ எடுத்து பேச வேண்டாம். கண்டிப்பா 4 நாட்கள் உண்மை நிலைமை வரப்போது, அதை வைத்து பேசிக்கொள்ளலாம். இல்ல, கண்டிப்பா எங்களுக்கும் அந்த செய்தி வந்தது. அதாவது சைதாப்பேட்டையில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்க மா சுப்பிரமணியம் பல ரவுடிகளை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், அங்கே கவுண்டிங்க்கு வரும் எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கப்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் அதுக்காக நாங்கள் புகாரும் அமைச்சிருக்கிறோம். சென்னை பெரும்பாலான இடங்கள், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல திமுக தோல்வி பயத்தால் இப்பயே அவங்களுடைய அராஜகத்தை கட்டழுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுடைய சொத்து இல்லை, அவங்க யாருங்க மன்னரும் இல்லை. கண்டிப்பாக 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் நல்ல பதிலடி கொடுப்பார்கள். முற்றிலுமாக இது திமுக தமிழகத்திலிருந்து தீய சக்தி திமுக அகற்றப்படும் நாள் வெகு தூரம் இல்லை, இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள். போல்கள் எப்பயுமே உங்களுக்கு உண்மையை தர்றதில்ல. எல்லாம் 4ஆம் தேதி 4 நாட்கள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா 4 நாட்கள் கழித்து என்ன மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, என்ன மக்கள் நினைத்தார்களோ அது உண்மையை அன்னைக்கு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல, எல்லாத்தையுமே நம்ம ஒரே வரையாக மக்கள் என்ன வாக்களித்தார்களோ அதை பார்ப்போம். நம்ம எக்ஸிட் போல் இதை நம்பி இன்னொரு 4 நாள் இருக்கு. எதையுமே அசம்ஷன்லயோ இல்ல நம்ம ஒரு இதுலயோ எடுத்து பேச வேண்டாம். கண்டிப்பா 4 நாட்கள் உண்மை நிலைமை வரப்போது, அதை வைத்து பேசிக்கொள்ளலாம். இல்ல, கண்டிப்பா எங்களுக்கும் அந்த செய்தி வந்தது. அதாவது சைதாப்பேட்டையில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்க மா சுப்பிரமணியம் பல ரவுடிகளை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், அங்கே கவுண்டிங்க்கு வரும் எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கப்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் அதுக்காக நாங்கள் புகாரும் அமைச்சிருக்கிறோம். சென்னை பெரும்பாலான இடங்கள், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல திமுக தோல்வி பயத்தால் இப்பயே அவங்களுடைய அராஜகத்தை கட்டழுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுடைய சொத்து இல்லை, அவங்க யாருங்க மன்னரும் இல்லை. கண்டிப்பாக 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் நல்ல பதிலடி கொடுப்பார்கள். முற்றிலுமாக இது திமுக தமிழகத்திலிருந்து தீய சக்தி திமுக அகற்றப்படும் நாள் வெகு தூரம் இல்லை, இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள்.